ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நேற்றுக்குள்ள வீடியோவுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றி. ரொம்ப எனக்கு ஆதரவாக கொடுத்தீங்க. கழுவி ஊற்றுறவங்களும் கழுவி ஊற்றுறீங்க, பரவாயில்ல. ஆனாலும் என்னால் முயற்சி பண்ணுவேன். முயற்சினால் நான் நல்லதாகவே பண்ணினேன். சரி, ஓகே, விடுங்க. இன்றைக்கி காலை பொழுது நல்ல மங்களகரமாக ஒரு மழையோடு ஆரம்பித்தது. நல்ல மழை, பட்டு நல்லா இருந்தது. இந்த சீசனுக்கு ஏதாவது படிக்கலாம், மழையும் பார்த்துட்டு நம்ம ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. குழந்தைங்களும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் ஒரு மணி நேரம், அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு கோல்டன் டைம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, குறுக்க அந்த கௌசிக் வந்த மாதிரியாக காஃபி குடிக்கணும் போல் இருந்து, அதனால் ஒரு காஃபியையும் குடிச்சிட்டு மழையை பார்த்துக்கிட்டே காப்பியை குடிக்க மறந்துடுறேன். அப்புறம் காப்பியை போட்டு எடுத்து இப்படி கப்பில் வச்சு சூடாக அந்த மழையும் வச்சுக்கிட்டு குடிக்க எவ்வளோ இனிமையாக இருக்கும். அதனால் படிக்க பிளானும் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, அதனால் பையன் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தான், பாப்பாவும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தான். அந்த டைமை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸும் இங்கிலீஷும் எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை பொறுத்து தான் படிப்பேன். அந்த கஷ்டமாக இருக்கிறது எதுவோ அதை மட்டும் தான் நல்லா படிக்கணும். அதனால் அதை விடாமல் படிச்சுட்டு இருந்தேன். ரீசனிங்கில் டைஸு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் போர் அடிச்சது. அப்படி இப்படியுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி பொழுது நம்ம டார்கெட்டை முடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த டார்கெட்டெல்லாம் முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். அந்த 4 மணிக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் படித்தா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் மேக்ஸும் இங்கிலீஷும் மட்டும் ரீசனிங்கும் கொஞ்சம் டைமிங் எப்பப்போ கிடைக்கிறதோ அப்பப்போலாம் டெஸ்ட்டும் போட்டு பார்க்குறதெல்லாம் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன். அப்போ தான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. கொஞ்சம் இதுதான், டஃப்பு தான். இருந்தாலும் நம்மளால் முடியும். நம்மளே நம்பி 2 ஜீவன்கள் இருக்குது. அந்த ஜீவன்களுக்காண்டி நம்ம போராடணும்ல. லைஃப்பில் போராடி தான் பார்க்கணும். ஏன்னா இனி படிக்காமல் இருந்தோம்னா எந்த ஒரு இதுவுமே நம்மளால் முடியாது. படித்தா மட்டும்தான் தலையெழுத்து மாறும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டால் தான் பின்னாடி நம்மளுக்கு பிள்ளைகளும் நல்லாயிருக்கும், நம்மளும் இதாக இருப்போம். அப்போ நம்ம விட்டுட்டோமேன்னு யோசிப்போம். இப்போ நம்ம அதுக்கான முயற்சியை நாம் ஆரம்பிக்கணும். அதனால நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்பப்போ போர் அடிக்கையில் இந்த மாடையும் பார்த்துக்கிடணும். இதுதான் என்னோடய லைஃபு. ஒன்று இப்படியே போகுமா? இதையெல்லாம் மாற்றுறதுக்காண்டி தான் தயவுசெய்து எல்லோரும் படிங்க.